ஹரி ஓம். எங்க அபியை காணோம்? கூட போயிருக்கா சாமி. நல்லா இருக்கேல? நல்லா இருக்கேன் சாமி. சாமி, பெருமாளுக்கு நிறைய நகைலாம் போடுவாங்கல்ல? போலீஸ்கார மக தானே, கவலைப்படாத, சந்தோஷ் போடுவாரு. ஏ சந்தோஷ், நீ போடுவல்ல? போடுவோம். சரி வரேன் சாமி. பெருமாள் சார். சந்தோஷ், எனக்கு நிறைய நகை போடுவல்ல? வாடி என் போலீஸ்கார மகளே, உனக்கு அவ்வளோ ஆசையா? என்ன பெருமாள், லைஃப் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஒய்ஃப் இல்லாம கஷ்டப்படுறீங்க, கல்யாண வயசுல பொண்ணு வச்சிருக்கீங்க. ஆமா சார். நீ சந்தோஷ் டேய் சார், நல்ல இடமா பார்த்துட்டு இருக்கேன் சார். அம்மா இல்லாத குறை தெரியாம செல்லமா வளர்த்துட்டேன் சார். டேய், என்ன சொன்ன நீனு? சந்தோஷ், என்ன பெருமாள் நின்ட்டீங்க? ஒன்றும் இல்லை சார். கண் கலங்கிட்டீங்களே. எப்போயுமே பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரும்பொழுது தான் கண் கலங்க வைப்பாரு. இப்போ தரிசனம் பண்ண போகும்போதே கண் கலங்க வச்சுட்டாரு. ஒன்றும் இல்லை சார். சாரி கீதா. சாரி கீதா. பரவாயில்ல அபி. சரிடா. இதோ ஒரு நிமிஷம், ஃபோன் வருது. சரி, ஓகே, நாங்க கிளம்புறோம். பை. டேய் சதீஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா மச்சான், நாளைக்கு ஊருக்கு வரேன். சூப்பர்ரா, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கும் தான்டா. இப்போ அபியோட இருக்கியா? மச்சான் நீ கில்லிடா, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. நானும் அபியும் கோயிலில் தான்டா இருக்கோம். ஓகேடா மச்சான், நாளைக்கு மீட் பண்ணலாம்டா. பாய்டா. பாய்டா மச்சான், பாய்டா. ஹாய்ப்பா. என்னப்பா, என்னைக்குமே தான் வாங்கிட்டு வருவீங்க, இன்னைக்கு என்ன ஒன்றுமே வாங்கிட்டு வரல? என்னத்தை வாங்க, அதான் நீ என் மனத்தையே வாங்கிட்டியம்மா. பா, என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. அம்மா இல்லாத பிள்ளைன்னு சொல்லி உன்னை செல்லமாக வளர்த்தேன். எனக்கும் தான் புரியலை. பா, குழப்பாமல் சொல்லுங்க, என்னதான் நடந்துச்சு? அதான் உன்னை காலையிலேயே கோயிலில் பார்த்தேனேம்மா. அப்பா, உன்னை வெகுளி பண்ணுன்னு நினச்சேம்மா. ஆனால் நீ விவரமான பொண்ணாக இருக்க. நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. பா, அந்த பையன் யாருமா? பா, பா, நானே நேரம் வரும்போது சொல்லலாம்னாப்பா இருந்தேன். அவன் ப்ரைவேட் கம்பெனியில் மேனேஜராக இருக்கான்ப்பா. அவன் ரொம்ப நல்ல பையன்ப்பா. அவனும் வீட்டுக்கு ஒரே பையன்தான்ப்பா. உன்னைய வசதியாக வாழ வைக்கணும்னு நீ சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேம்மா. நல்ல இடமா உன்னைய கட்டி கொடுக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேம்மா. அப்பா, அவனுக்கு இப்போ சம்பளம் கம்மினாலும் போக போக நல்ல சம்பளம் கிடைக்கும்ப்பா. இன்னொன்னும்ப்பா, நீங்கள் கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கணும்ப்பா. அதான் என் ஆசைப்பா. அபி, காலம் இப்போ ரொம்ப கெட்டு கிடக்குமா. தினசரி ஸ்டேஷனில் ஏகப்பட்ட பஞ்சாயத்து வருது. அதில் பாதி கள்ளக்காதல், கொலை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. இந்த காதல்லாம் தேவைதானாம்மா? பா, அவன் ரொம்ப நல்ல பையன்ப்பா, நம்பிக்கையாக இருங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நான் உன்னை நம்புகிறேன். ஆனால் இந்த உலகம் நம்மளை மாற்றிடும், நம்ம கண்ணை மறைச்சிரும். உன் சந்தோஷத்துக்கு எப்பயுமே நான் குறுக்க இருந்ததில்லை. கொஞ்சம் பொறுமையாரு. நானே அந்த பையன் வீட்டில் போய் பேசுகிறேன். ஐ ஜாலி, தேங்க்யூப்பா, செல்லப்பா. சரி, நான் வரேன். உட்காருமா. என்னப்பா? நாளைக்கு மறுநாள் உனக்கு பர்த்டே. உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுத்துக்கோ. அப்படியா? உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னது கீதாவை. சரிங்கப்பா. சதீஷ் வாடா, உட்காரு. மச்சான் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா மச்சான். ஜேர்னிலாம் எப்படி போச்சு? சூப்பராக போச்சுடா. என்னடா அப்பா அம்மாவே அழக்கணும்? கோயிலுக்கு போயிருக்காங்கடா. என்ன லவ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆல் குட்ரா. அபி எப்போதான்டா கண்ணில் காட்ட போற? நோ ப்ராப்ளம், இப்பயே பேசிடலாம். ஹலோ. அபி. சொல்லு சந்தோஷ். ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னேன்ல, சதீஷ். ஆமாம் சதீஷ்.
என் கூட தான் இருக்கான். இந்த அவன்கிட்ட கொஞ்சம் பேசுறியா? டேய் என்ன? ஏய் 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 ஹலோ, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கே சதீஷ். கொடுத்து வச்சவங்க. என்ன சொல்றீங்க? என் ஃப்ரெண்டு உங்களுக்கு லவரா கிடைச்சதுக்கு. ஓ ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஒரே நிமிஷம் அவன்கிட்ட கொடுக்குறேன். ஓகேடா, நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணுவோம் பார்க்கில். ஈவினிங்கா? சரி ஓகே, நான் வந்துடுறேன். ஹே மச்சி, சாரிடா மச்சான், நான் வேற உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். நோ இஷ்யூஸ்டா. எப்படி இருக்க? உனக்கு என்னப்பா, பெரிய வேலை, பெரிய சம்பளம். சரி, அதை விடு. அபி எங்க? இந்த ஐஸ்கிரீம் அங்கே போயிருக்கடா. ஓ, ஹாய். so gorgeous. ஏ அபி, இவன் தான் என் ஃப்ரெண்ட் சதீஷ். இவங்க தானா? ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா? Hey, no. உங்களுக்கு? சரி ஓகே. ஹாய் சதீஷ், வெல்கம். வெல்கம் டு மச்சி. உண்மையில நீங்க செம்ம ஜோடிடா. தேங்க்யூ. அப்புறம் ஜாப்ல எப்படி போயிட்டு இருக்கு? ம் எவ்வளவு சேலரி வாங்குறீங்க? மந்த்லி 2 lakhs. 2 லட்சமா? வாழ்க்கைய நல்லா என்ஜாய் பண்ணலாம் போலயே. என்ன சொல்ற? மச்சானுக்கு என்ன, மச்சான் எப்பயுமே என்ஜாய் பண்ணுவான். ஆனா உங்களை கட்டிக்க போறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அது நீயா இருந்தா நல்லா இருக்கும். ஹே சதீஷ், எங்க போயிட்டீங்க? எங்கேயும் போல, இங்கதான் இருக்கேன். சரி மச்சி, நாளைக்கு என் பர்த்டே. சூப்பர்ரா மச்சான், அபிக்கும் நாளைக்கு பர்த்டேடா. ஓ, what a surprise. Congrats. Thank you so much. மச்சி, அப்ப நாளைக்கு என்னோட ட்ரீட்டா. கண்டிப்பாடா. நாளைக்கு தியேட்டருக்கு போறோம், ஹோட்டலுக்கு போறோம். கண்டிப்பா போறோம்டா மச்சான். ஓகே? ஓகேடா. சரி ஓகே ஓகே, டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். பாய். பை. பாய் அபி. என்னடா மச்சான், அப்புறம் என்ன விசேஷம்? அபிதான்டா இனிமே விசேஷம். மச்சான் என்னடா யோசிக்கிற? ஒன்றும் இல்லடா மச்சான், அபி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கேன்டா மச்சான். அப்புறம் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ்டா மச்சான். மச்சான், அபி எனக்கு விட்டு கொடுத்துடுறான். சாரிடா, இனிமே அபி எனக்கு தாண்டா. ஹே நைஸ் மச்சி, அபி மாதிரியே தேட்டர் ரொம்ப அழகா இருக்கு. என்ன சதீஷ், ஒரே கிண்டலா? பாடா. உன் கூந்தலில் உறவாட நேரம் எப்போ வரும் அபி? அபி, நீ எனக்கே எனக்கா? சந்தோஷ் இனி உனக்கு இல்லடா அபி. ஐ லவ் யூ அபி, ஐ லவ் யூ. என்ன ஸ்நாக்ஸ் தானே வேணும்? ஆமா, இப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச. நான் பண்ணிட்டேன். அப்படியா? ஏண்டா, நீ பண்ண வேண்டியதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சமா ரொமான்ஸ் பண்ணுடா. ஃபர்ஸ்ட் படத்தை பாடுறா. നമ്മുടെ ഓണം ഫംഗ്ഷൻ നടക്കാൻ படத்தை தாண்டா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அபி என் காதலி, அதில் நான் கதாநாயகன். ஹே, என்னப்பா? എഴുന്നേറ്റ് എന്ന് പറഞ്ഞേ. മിസ്, சரி கொடு. ഞാൻ നന്നായിട്ട് പാടും മിസ്. தேங்க்ஸ்மா. മാം, ഞാൻ നന്നായിട്ട് ബൈക്ക് ഓടിക്കും. നീ ഫസ്റ്റ് നന്നായിട്ട് പഠിക്ക്. മാം അകത്ത് കയറിക്കോട്ടെ. தேங்க்யூ. എന്താ ഇയാൾ ഇത്ര ലേറ്റ് ആയേ? உன் உதட்டோர் அருகில் ஒளிந்திருக்கும் மச்சம் അപ്പൊ നമുക്ക് ഈ உனக்கு திருஷ்டி கழிக்கத்தான் அபி. വരൂ. மச்சா, ஹோட்டல்ல பாரு வேடிக்கைய. வெல்கம் சார், சொல்லுங்க. என்னடா, என்ன மச்சி, என்ன வேணும்? எனக்கு ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ். அபி உனக்கு? எனக்கு வெஜ் ரைஸ். எனக்கு ஒரு மஷ்ரூம் ரைஸ், ஓகே கோபி மஞ்சூரியன், ஆஃப் கிரில். ஓகே கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
அபி இந்தா. பல பூக்களுண்டு நீதானே என் சிகப்பு ரோஜா என்னை உன்னுடனே நான் தந்தேன் என் ஆசை ராஜா. என்ன மச்சி பொண்ணு நாள்னு சொன்ன ஒரு விசேஷத்தையும் காணோம். விசேஷம் தானே தவர். என்ன மச்சி அப்ப எனக்கு இல்லையா? உனக்கு இல்லாமல தா இந்தா. தேடும் ஆனந்த உறவை சொர்க்கம் என் கையில். என்ன சதீஷ் கூப்பிடுறான்? கேப்போம். ஹலோ அபி. ஹலோ. இல்லடா டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சதீஷ், சொல்லுங்க என்ன விஷயம்? இல்லடா உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதான் கால் பண்ணேன். விஷயம் பேசணுமா? என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லடா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணோம்ல அந்த பார்க்குக்கு வா, உன்கிட்ட பேசணும். அங்க சாரி சதீஷ், நீங்க பேசலாம், ஃபோன்லேயே பேசலாம், சொல்லுங்க. நீ வா உன்கிட்ட பேசணும், ஆனால் வரும்போது சந்தோஷம் கூட்டிட்டு வராத சரியா? நீ தனியா வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சொல்ற? சந்தோஷ் இல்லாமையா? அதெல்லாம் முடியாது சதீஷ். என்ன பேசிட்டு இருக்க நீ? இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், நீ ஈவினிங்கே வர்ற. ஓகே பை. சாரி சதீஷ், என்னால் முடியாது. இல்லை இல்லை நீ வா, நம்ம நேரில் பேசுவோம். ஓகே எப்போ? ஈவினிங் வா. பை. சரி ஓகே, நான் வரேன். இவன் எதை கூப்பிடுறான்? ஹாய். ஹாய். நீ ஏன் தனியாக பேசணும்னு கூப்பிட்ட? உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பேசணும்? அதான் சொன்னேன்ல உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு. என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? அப்படி நம்ம வாழ்க்கையை பற்றி. நம்ம லைஃப்பை பற்றி நீ என்ன பேசணும்? உன்னை லக்ஷ்மணா லைஃப்பில் வைக்கணும்னு ஆசைப்படுறேன். லக்ஸரியான லைஃப்பை நீ எனக்கு அமைச்சு கொடுக்கணும். என்ன பேசிட்டு இருக்க நீ? எனக்கு தெரியுது, நான் என்னைக்கு உன்னை பார்த்தேனோ அன்னையிலேருந்து நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு புரியுதா புரியலையா? புரியுது. நீ என்ன சொல்றேன்னு புரியுது. நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் யாருன்னு தெரியும்ல, உன் ஃப்ரெண்டு சந்தோஷோட லவ்வர். எப்படி உன்னால இப்படிலாம் பேச முடியும்? சந்தோஷால உன்னை சந்தோஷமா வச்சுக்க முடியாது. நான் உன்னை தங்கத்தில் வச்சு தாங்கன்னு நினைக்கிறேன். உன்னை நான் மகாராணி மாதிரி ஆக்கணும்னு ஆசைப்படுறேன். அடுத்த வாரம் நான் ஃபாரின் போறேன், உன்னையும் கூட்டு போறேன். அதுக்கப்புறம் நினைப்பே வராது. பாரு, நான் சந்தோஷ்க்கு ஒரு நாளும் துரோகம் நினைச்சதே இல்லை. இப்ப வரைக்கும் நான் சந்தோஷ தான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ எதுக்கு இதெல்லாம் பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் மனசை டைவர்ட் பண்ணிட்டு இருக்க நீ? ஃபாரின் கூட்டு போயிட்டு உன்னை ராணி மாதிரி தான் வச்சுக்க ஆசைப்படுறேன். என்னை நம்பு, நான் உன்னை உண்மையாக தான் நேசிக்கிறேன். இல்ல, ஏதோ தப்பா இருக்கு. நான் உன்கிட்ட இதை எதிர்பார்க்கவே இல்லை.
சந்தோஷால உன்னை லைஃப் லாங் சந்தோஷமா வச்சுக்க முடியாது. அவன் உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும்னா லைஃப் லாங் அவன் கஷ்டப்படணும். நான் என்னைக்கு ஒன்று முதல்ல உன்னை பார்த்தேனோ அன்னைக்கு நான் அதை வாங்கினது ஞாபகார்த்தமா. இதை பாரு. இதை வாங்கிக்கோ. இதை பாரு, இதை ஓப்பன் பண்ணி பாரு. பாரு. சதீஷ், இதை என்னைக்கு நான் பார்த்தேனோ அன்னைக்கு எனக்கு உன் ஞாபகம் தான் வந்துச்சு. உனக்காக தான் அதை வாங்கிட்டு வந்தேன். இதை நீ நாளைக்கு வரும்போது நீ எப்பயும் மீட் பண்ணுற கோயிலுக்கு கூட்டிகிட்டு வா சந்தோஷ. நான் அவன்கிட்ட பேசுகிறேன். நான் அவனை கன்வின்ஸ் பண்ணுறேன். நீ எதை பற்றி யோசிக்காத. இது நாளைக்கு வரும்போது நீ போட்டுட்டு வா. புது வாழ்க்கையை நம்ம தொடங்குறோம். சரியா? நீ கண்டிப்பாக போட்டு வர. பை. என்னடா மச்சான், ஏதோ பேசணும்னு சொன்ன? பின்னாடி இருக்கிற மண்ணில் வச்சு பேசலாம் மச்சான். வா. என்னடா மச்சான், ஏதோ பேசணும்னு சொன்ன? என்னடா மச்சான்? எனக்காண்டி ஒரு விஷயம் பண்ணு மச்சான். அபியை எனக்கு விட்டு கொடுறா. என்னடா மச்சான் சொல்ற? மச்சான், அபியை நான் லவ் பண்ணுறேன்டா. எனக்கா அபியை விட்டு கொடுறா. என்ன அபி, அவன் என்ன சொல்றான்? எதா இருந்தாலும் நீ என்கிட்ட பேசு. நீ என்கிட்ட பேசு மச்சான். டேய் மச்சான், ஆரம்பத்துல இருந்து உன் மேல எனக்கு ஒரு சந்தேகம்டா, துரோகி. எப்படா உனக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? டேய், நான் என்னைக்கு நான் அபியை பார்த்தேனோ அன்னைக்கே அவளை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உன்னால எப்படி சந்தோஷம் வச்சுக்க முடியும்? பிச்சைக்கார பயலே, நீ இப்படி பண்ணுவே நான் எதிர்பார்க்கவே இல்லடா. நீ இருக்கிறதுக்கு செத்துடலாம்டா. கீதா, என்ன அபி? அப்பாக்கு ஃபோன் பண்ணு. கேட்கல. கீதா, இங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எனக்கு ஒண்ணும் புரியல கீதா. அப்பாக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு. எனக்கு பயமா இருக்கு கீதா. டேய், உடனே கால் பண்றேன். ஹலோ ஹலோ அங்கிள், சீக்கிரமா வாங்க. இங்க அபி ஏதோ ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டா. என்னம்மா சொல்ற? எங்க இருக்கீங்கம்மா? இங்க கோயில்ல மலைக்கு பின்னாடி அங்கிள், வேகமா வாங்க. இந்த வாரேம்மா, இந்த வாரேம்மா. இறைவா,
என்னையடா சாவ சொன்ன பிச்சைக்கார பையலே அபி சாவுடா. அபி சந்தோஷ் ஒளிஞ்சா. சந்தோஷ் சந்தோஷ் ஐயோ சந்தோஷ் சதீஷ் நீ இப்படி பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏய் என் வாழ்க்கை இப்படி அழிச்சிட்டல. அப்பா இதெல்லாம் வாழ்ந்து பிரோஜனமே இல்லப்பா. அப்பா தப்பு பண்ணிட்டப்பா. நம்ம அடிச்சுக்கோங்கப்பா. உன் பேச்ச கேட்காம போயிட்டனே. அப்பா நானும் உயிரோட இருக்க கூடாதுப்பா. நானும் செத்துறேன். மன்னிச்சுக்கோங்கப்பா. அபி என்னம்மா ஆச்சு? மன்னிச்சிடுங்கப்பா. நான் பொறுமையா இருன்னு சொன்னனே உன்னைய. நான் சொன்னதை கேட்கலையே நீ. அம்மா இல்லாத பிள்ளைன்னு சொல்லி உன்னை செல்லம் கொடுத்து வளர்த்தேன். இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லையம்மா. ஓ வாழ்க்கையே போச்சேம்மா. அம்மா இல்லாத தெரியாம உன்னை வளர்த்தேனம்மா. இப்படி பண்ணிட்டியம்மா. என் உசுரே நீ தானம்மா. அபி நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. நான் பாத்துக்கிறேம்மா. நீ வருத்தப்படாத அபி. அபி அப்பா இருக்கே பாத்துக்கிறேம்மா. நானும் போயிடுறேன். அபி அபி என் அருமை மகளே, அபி என்னு சிறு மகளே, கண்ணின் மணியானவளே, போயிட்டியம்மா. கண்ணாக இருந்தவளே, வாழ போறேம்மா. கள்ளம் வந்து சேர்ந்ததனால் அவ சொல்லு வந்து சேர்ந்ததடி. தாயில்லா பிள்ளையடி, இனி தந்தைக்கு இல்லையடி. தாயில்லா பிள்ளையடி, இனி தந்தைக்கும் இல்லையடி.